தேவன் கொடுத்த குமாரன் சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் திடீரென ஒரு சோதனை இப்போது ஆரம்பமாகிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலீஷா சொல்லியபடி சுனேமிய பெண் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் தன் தகப்பனிடத்தில் அறுவடை வயலில் இருந்தான். திடீரென என் தலை, என் தலை என்று வலியால் கத்தினான். அவனை தாயினிடத்தில் கொண்டு வந்தபோது மத்தியானம் வரை அவள் மடியிலிருந்து அவன் உயிரிழந்தான். அவள் உடனே தேவனுடைய மனுஷனான எலிசாவை சந்திக்க புறப்பட்டாள். அவள் எலிசாவின் முன் விழுந்தாள். அவள் மனம் துக்கத்தில் நிரம்பியிருந்தது. நான் உம்மிடத்தில் குமாரன் கேட்டேனா? என்னை ஏமாற்றாதே என்று சொல்லவில்லையா என்றாள். எலிசா கேயாசியை போய் பிள்ளை மேல் தடியை வை என்றாள். கேயாசி தடியை வைத்து பார்த்தான். ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. எலிசா அந்த அறைக்குள் சென்று கதவை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். பிறகு அவர் பிள்ளையின் மேல் படுத்துக்கொண்டு ஆழமான விசுவாசத்துடன் தேவனை வேண்டினார். அந்த அமைதியான தருணத்தில் தேவனுடைய அற்புதம் செயல்பட ஆரம்பித்தது. அந்த பிள்ளை 7 முறை தும்மி மெல்ல தன் கண்களை திறந்தான். தேவனுடைய அற்புதம் அங்கே நடந்தது. தேவன் கொடுத்ததை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நம்மிடம் நிலைத்திருக்கச் செய்வது நம்முடைய ஜெபமும் விசுவாசமும் தான். சுனேமிய பெண்ணைப் போல நாம் நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மீண்டும் உயிரோடு நமக்கு தருவார்.